கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனதை நான் டிவியில் நான் பார்த்தேன். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படியே ஈட்டியால் குத்துற மாதிரியே இருந்தது. எங்கள் 5 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே, அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால் போக முடியலையே. 15 வருஷமாக 20 வருஷமாக ஒரே வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களை எப்படிங்க நீங்கள் தூக்கி வெளியில் போடலான்னு அவங்க அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமாக இருக்குது. இவங்க கேட்குற இவங்க கோரிக்கைகள், இவங்க ஆசைகள் எதுவுமே அதிகமானது இல்லைன்னா க்ரீடி அப்படின்னு இல்லை. அவங்க எங்களுக்குள்ளதை எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு இங்கே ஜாஸ்தி பண்ணி கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு எதுவுமே அவங்க கேட்கல. அதில் ஒரு அம்மா ஒரு மீடியா அலங்க வரும்போது கீழே விழுந்து அழுறதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய அம்மா அப்படி இன்னொருத்தர் காலில் விழுந்து அழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சோ அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன். தயவு செஞ்சு அவங்க கேட்குறத நான் எந்த அரசியல் சார்பிலையும் நான் இங்கே பேச வரல. என்னோடய உள்ளத்திலிருந்து இவங்கள பார்த்து இவங்க பண்ணுற வேதனை, அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த டைமில் மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்போவோ சோல்வாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பழி வாங்குறதுக்கோ நீங்கள் அப்படி செஞ்சால் நாங்கள் இப்படி செய்வோம், நீங்கள் இப்படி போனால் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிற டைம் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோடு அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அது என்னோட ஒரு கோரிக்கை, வேண்டுதல்.